சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 42வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 42வது பாடல் ஐந்தெழுத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற முறைமையினை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற அற்புதமான ஒரு பாடல். பாடலை பார்த்துருவோம். அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும் எண்ணி இராப்பகல் அற்ற இன்பத்தே நண்ணி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது சிவம் என்ற ஒரு குறிப்பைத்தான் இங்க அண்ணலார் அப்படிங்கிறார். ஏன்னா அண்ணல் முதலா அப்படின்னா அண்ணல் என்று சொல்லப்படுவது சிறப்பு மிகுந்தவர் என்ற ஒரு பொருள். சிறப்பு மிகுந்தவர் இங்க யாரு அப்படின்னா பதி என்று சொல்லப்படுகின்ற இறைவன். அந்த இறைவனுக்கு உரித்தான எழுத்து எது அப்படின்னா சிகாரம். அப்ப அந்த சி என்ற எழுத்தை முன்வைத்த மந்திரம் அது என்னன்னா சிவாய நம. அப்ப இந்த ஐந்தெழுத்தை சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற ஐந்தெழுத்தை நாம் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால், மந்திர உச்சாடனமாக சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல்ல சொல்லி அருள் செய்கிறார் பாருங்க. அதாவது அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும் எண்ணி இராப்பகல் அற்ற இன்பத்தே என்று சொல்லுகின்றார். அதாவது இரவு பகல் இராப்பகல் அற்ற இடம், இந்த 3 குறிப்பு நாம பார்க்கிறோம். இரவு என்று சொல்லியாச்சுன்னா கேவல நிலை, பகல் என்று சொல்லியாச்சுன்னா சகல நிலை. அப்போ இராப்பகல் அற்ற இடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது முக்தி நிலையை குறிக்கக்கூடியது. முக்தி நிலை நமக்கு சாதாரணமாக கிடைத்து விடுமா அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3ம் நம்மை விட்டு போகணும். இது 3ம் நம்மை விட்டு போகணுமே, எப்படி போக வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம உணரணும். மாயை நம்மளை விட்டு போயிடும், ஒரு காலத்தில் இல்லைன்னா ஒரு காலம் நம்மளை விட்டு போயிடும். கன்மம் அதுவும் போயிடும். ஆனால் ஆணவம் நம்மளை விட்டு போகுமானா போகவே போகாது. எப்படிப்பட்ட உயிராயிருந்தாலும் ஆணவம் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது இந்த உலகத்தில் நம்மிடம், அதனாலதான் அதற்கு மூலமலம் என்று ஒரு பெயர் உண்டு. மூலமலம் என்று சொல்லியாச்சுன்னா அது இந்த உயிரை விட்டு எப்போதுமே போகாது. இப்ப நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், சைவ சித்தாந்தம் பேசுறாங்க, அவங்க ஆணவத்துல ஆடுறாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு ஆணவம் இருக்கா இல்லையாங்கிறத நாம் ஆராய்ச்சியை பண்ண வேண்டாம். ஏன்னா அது விரயமான ஆராய்ச்சி. உதாரணத்துக்கு இப்போ சைவ சித்தாந்தம் நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஆணவம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது விரயமான ஒரு முயற்சி. ஏன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஆணவம் இருக்குது. இல்லைன்னு வைங்க, இந்நேரம் நான் முக்தி அடைஞ்சிருப்பேன். இந்த உலகத்தில் ஒருத்தர் உயிரோடு இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஆணவம் இருக்கின்றது. ஆனால் அதை உணர்கின்றோமாங்கிறது தான் முக்கியம். ஆணவம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அதை பெருமானிடம் மெலிவிக்க வேண்டும் என்று அவரது திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கணும். அதுதான் நாம செய்ய வேண்டியது. ஆணவம் இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கவே முடியவே முடியாது. ஏன்னா ஆணவம் இல்லைன்னா அவங்க இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்பாங்க. அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு குறிப்பு. அப்போ உயிரோட இன்னும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆணவம் இருக்கு. அப்ப அந்த ஆணவத்தை மெலிய வைக்கக்கூடிய வழிமுறை என்னங்கிறது தான் நமக்கு இங்க சொல்லப்படுகின்றது. அப்ப ஒரே ராத்திரியிலேயே போயிடுமா இது? நான் போய் தீக்கை எடுத்துட்டு வரேன், தீக்கை எடுத்துட்டு வந்த உடனே அவங்க சிவாய நம்ம சொல்றாங்க, கொடுத்த உடனே போயிடுமா அப்படின்னா போகாது. உதாரணத்துக்கு நமக்கு கேன்சர் என்ற ஒரு நோய் சாமி கொடுத்துட்றாருன்னு வைப்போம். ஒரே நாள் மருந்து சாப்பிட்டா போயிடுமா? போகாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மருந்து. அது எவ்வளவு நாள் சாப்பிட போகிறோம் தெரியாது. அந்த உடல் அந்த நோயின் வீரியத்தை பொறுத்து நாம் மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம், கேன்சர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த புற்றுநோய்க்கான மருந்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தைரியம்,
என்னைக்காவது ஒரு நாள் அந்த புற்றுநோய் நம்மளை விட்டு போகும். ஆனால் அதற்கான மருந்தே சாப்பிடாம இருந்தோம், தீக்கை என்பது எடுக்காமலே இருந்தோம் அப்படின்னா இந்த புற்றுநோய் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, உடலுக்கு வருகின்ற புற்றுநோய் இந்த உடலோட போயிடும். ஆனால் உயிருக்கு வருகின்ற புற்றுநோய் அடுத்த பிறவியிலும் நம்மை தேடி வரும். அப்போ இப்போலிருந்தே அதை மெலிவிக்க வேண்டிய முயற்சியில் நாம் இறங்கினாதான் அடுத்த பிறவியிலையாவது நம்மளுக்கு கொஞ்சமாவது பெருமான் கருணை செய்கிறதுக்கு வழி நாம் கொடுக்க முடியும். இல்லைன்னா நாம் வழி கொடுக்கலை, அவர் கருணை செய்யலைன்னு சொல்ல முடியாது. நாம் வழி கொடுக்கலை அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அப்போ தீக்கை எடுத்து 5 எழுத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். எந்த 5 எழுத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும்? ஏதோ நமசிவாயவா சிவாய நமவா அப்படின்னா அதற்குத்தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லுகின்றது. அண்ணல் முதலா எழுத்து 5. நமக்கு அண்ணல் முதலாக வைத்து சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரத்தை எடுத்து நாம் சொல்ல ஆரம்பித்தோம், உச்சரிக்க ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இராப்பகல் அற்ற இடம் என்று சொல்லப்படுகின்ற முக்தி நிலையை பெருமான் கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த வழிக்கான ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம உயிருக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், தீக்கை எடுத்துட்டோம், 5 எழுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், அங்கீகாரம் நமக்கு கிடைத்து விட்டது. அப்போ அதற்கான பயணத்தை நாம் தொடங்கி விட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். அதில் பாருங்க, அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர. இருள் என்று சொல்லப்படுவது எதுன்னா நமக்கு ஆணவம். அந்த ஆணவம் என்பது நம்மை விட்டு எப்போதும் போகாது, மெலியத்தான் செய்யும். அது மெலியும் போது என்ன ஆகும்னா சிவம் என்று சொல்லப்படுவது அதனுடைய திருவருளை நம்மேல் போக்கி நிறுத்தும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ திருவருள் நம்மை சார்ந்து நிற்க வேண்டும் நம்மிடம், அதாவது சத்தினிவாதம் என்று சொல்லப்படுகின்றது நம்மிடம் நிகழ வேண்டும் என்றால் சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற 5 எழுத்தை நாம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இன்றைய பாடலின் ஒரு குறிப்பு. மிக அற்புதமான குறிப்பு. ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும், உயிர்களில் 3 வகை சொல்லப்படுகின்றது. சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுவது. சகலர்லாம் நம்மளை மாதிரி உள்ளவங்க, 3 மலங்களுக்கு உட்பட்டவர்கள். ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுவதற்கு உட்பட்டவர்கள் தான் மனிதர்களாக இருக்க முடியும். அப்போ மனிதர்களுக்கு ஆணவம் இல்லையா, கன்மம் இல்லையா, மாயை இல்லையான்னு சொல்லி நாம் ஒரு சந்தேகமும் பட வேண்டாம், அதற்கான ஆராய்ச்சியும் செய்ய வேண்டாம். அது விரயமான ஒரு முயற்சி. பிரளயாகலர் என்று சொல்லப்படுபவர்கள் 2 மலம் கொண்டவர்கள். அவர்களுக்கு என்ன இருக்கும்னா கன்மம் இருக்கும், ஆணவம் இருக்கும். ஆணவம் அவர்களுக்கும் இருக்கும். அப்போ என்ன போயிடுது அவங்கள விட்டு அப்படின்னா மாயை சென்று விடு. இந்த உலகத்தில் இருக்கிறத பார்த்து அவங்க ஆசைப்படுறதோ வெறுப்படைகிறதோ கிடையாது. ஆனால் விஞ்ஞான கலர்னு சொல்லியாச்சுன்னா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மலம் என்பதுதான் இந்த ஆணவ மலம். அப்போ ஆணவ மலம் உயிரை விட்டு அனாதியே நம்மிடம் இருப்பதனால உயிரை விட்டு என்றுமே அது நம்மை விட்டு போகாத ஒரு விஷயம் என்பதை உணர வேண்டும். ஆனால் அதனுடைய அந்த வலி கெடுவதற்காக நாம் திருமுறைகளை படிக்கின்றோம். திருமுறை படிக்கிறதும் சித்தாந்தம் படிக்கிறதும் எதுக்கு அப்படின்னா ஆணவத்தை நம்மிடம் இருந்து போக்குவதற்கு இல்லை, மெலிவித்து பெருமானின் திருவடியில் நம்மை இருத்துவதற்காக. அப்போ அதை மெலிவிப்பதற்கு ஒரே ஒரு வழி பெருமானின் திருவடியை சிக்கன பிடிப்பதும் அவருடைய சேவைகளை செய்வதும். எல்லாமே திருமுறைகள், எல்லாமே சிவபெருமானுடைய திருவடி என்று நாம் வாழ ஆரம்பிப்பது மட்டுமே தான் இதற்கான வழி என்று சொல்லி 42வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. Today we are going to discuss about the next verse in Unmai vilakkam, which is verse number 42. Verse number 42 gives us a clarity about how to pronounce or what kind of a mantra that we need to utter in order to get realization. So let's look at the verse. Annal mudala அழகார் எழுத்து 5 எண்ணி இராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று.
Today's verse is actually a very insightful verse. What happens when you start saying Sivaya Nama? That is the content for today's verse. When you start saying Sivaya Nama continuously after getting initiation in the path of Saivam, which is basically we call it as Dikha. Once you get the Dikha, you start getting the mantra called as Sivaya Nama. Once you start uttering the mantra Sivaya Nama, what happens within us? There are three, we have already seen, there are three things that is tying this life down. Soul is tied by three different varieties. It's something like knots, three strong knots. What are these three strong knots? We have seen Arnavam, Kanmam, which is Kamma, and Maya. These are the three which is tying us down. Now when you look at it, which knot is stronger than the other and which one can be made something that is getting loose and moving away from us? If you look at it, the knot which is called as Maya is the most easiest to be removed from us, because we know once one point or the other we will come to know, or we will get the realization whatever we are seeing around us, including this body, nothing belongs to us. We will get a realization that nothing is ours, nothing belongs to us. That is when we will get a realization the Maya is not us. So the first knot is gone off. The second one is karma. When you talk about karma, that's the second knot which can also untie by itself after a while. After we get bored of this life, once you know how many rebirths I have taken, enough is enough, I need to get away from this, we will stop even making a good or a bad karma, we will stop. That is what we call it as karma. When you talk about the third one, which is Anava, ignorance, that will never go away from the soul. This knot is going to be there forever. It is something like a curtain in front of us. Now we need to understand what kind of curtain we have in front of us. Is it an iron curtain or is it a muslin cloth curtain? For people who have already realized their life and attaining realization, they still have Anava, but it is in the form of a muslin cloth, something like a muslin cloth. People who have shed away their Maya, but they are still with Kamma, for them they also have this curtain, but it is made of thick cloth. Whereas for people like us, when we are in this worldly affairs, when we are 100% in this earth, belonging to this earthly affairs and all these, for us the curtain is made out of steel. So you can imagine there is a curtain in front of us, but what is the thickness, what is the intensity of the curtain? Is it an iron curtain or it's a muslin cloth curtain? That's it. But we don't need to go into the discussion, we don't need to do a special R&D to say whether we have Anava or not. Obviously we have, because if we don't have Anava, we would have gotten realization and we would have shed this life long back. The matter of fact that I'm sitting physically in front of you and giving a talk means that we have Anava. When you are there sitting and listening to my talk, obviously you have Anava. You don't need to go and do a research saying that, hey, do you have Anava? Do I have Anava? It's a waste. It's a simple waste of time and energy, because the reality is just in front of us. Yes, we do have it. Now, what is the level? What is the intensity? That's all we can see. That is where the solution that is given to us is start uttering the mantra called as Sivaya Nama. Once we start talking about the mantra called as Sivaya Nama, we will slowly start shedding away this life. We will start slowly shedding away this. Then we will get into a state. We will not have darkness. We will not have bright sunlight as well. Why? Because the analogy is very simple. When we are in a state called as Kevala Nila. Kevalam means where it is full of darkness. And when we take a birth, like what we are right now, this is called as day.
we will get into a situation where it is neither night nor day. We will get into a state which is ever blissful, and we will always be in the feet of Lord Shiva. And that is what our verse number 42 talks about, and that emphasizes that we should start uttering the mantra Sivaya Nama after getting the initiation. At least one thing we can be happy about is we have taken the initiation, we have identified that we have this cancer which is called as Arnava. We have identified the disease, we have identified the intensity of the disease, and we have started taking the medicine which is called as Sivaya Nama mantra. Once we start taking this medicine, depending on the intensity of the cancer, one day or the other, sure, we will be relieved from this. That is what verse number 42 gives us a clarity about. Again, I'll come back again with the next verse very soon. Until then, bye-bye.